12 ஸ்ரீவித்யா உபாசகர்கள் யாருன்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்கு அவ யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, மனு, முதல்ல மனு, மன்வந்தரத்தில் ஆரம்பிச்சு மனுக்கு தான் இந்த வித்தியானது அவர் தான் முதல்ல பிரகடனப்படுத்தினவர். அதுக்கப்புறம் சந்திரன் சாதி வித்தியை மூலமா அவர் பிரகடனம் பண்ண. அதே மாதிரி குபேரன், அதுக்கப்புறம் லோபாமுத்ரா, அதுக்கப்புறம் மன்மதன், அப்புறம் அகஸ்தியர், அப்புறம் அக்னி. அகஸ்தியரும் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் அகஸ்தியர். அப்புறம் அக்னி, சூரியன், இந்திரன், ஸ்கந்தன், சிவன், துர்வாசர். இப்படி 12 உபாசகர்கள். அதுல ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடியது காதி வித்யை மன்மதன் கொடுத்தது, ஹாதி வித்யை லோபாமுத்ரா கொடுத்தது, சாதி வித்யை சந்திரன் கொடுத்தது. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இப்ப இருந்துட்டு இருக்கு. இது அகஸ்தியரானவர் யாருன்னு இப்ப பார்ப்போம். லோபாமுத்ராவும் இதுல கொடுத்ததுனால லோபாமுத்ராக்கு ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. அகஸ்தியர் அப்படின்னாக்க எப்படி பார்க்கணும்னா, அகஹா அப்படின்னா தட் விச் டசன்ட் மூவ், கம்னா டு மூவ். அகஹான்னாக்க மூவாக, அப்படின்னாக்க மூவாகாமல் இருக்கிறவர். அப்படின்னா என்ன, he is the mover of even the non moving அப்படின்ற அர்த்தத்துல அகஸ்தியர் அப்படின்னு பேர் வந்ததா சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அகத்தி அப்படின்ற ஒரு ட்ரீ, அதுதான் அகஹான்னா நகராம இருக்கக்கூடியது. நம்ம என்ன சொல்றோம்னா, சாதாரணமா அகம் பதத்துக்கு சாதாரணமா சொல்லக்கூடிய அர்த்தம் மலை இல்ல மரம். ஏன்னா அது ரெண்டு மூவ் ஆகாம இருக்கும் இல்லையோ. அதே மாதிரி இவர் அகத்தின்ற ஒரு மரமாக தோன்றினது, அதிலிருந்து ஆவிர்வாவம் ஆனதுனால இவருக்கு அகத்தியர் அப்படின்னு. தமிழ்லயும் அகத்தி என்ற மரத்திலிருந்து உண்டானவர் அகத்தியர் அப்படின்னு தமிழுக்கும் அவரை தான் விசேஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இங்க தமிழ் மொழியும் அவர் தான் பண்ணார் அப்படின்னு விசேஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அவர் அகஸ்தியர் தான் அவர் தான் இந்த வித்தியை அறியணும்ன்றதுக்காக ஹயகிரீவர் கிட்ட போய் கேட்டார். அவர் கிட்ட போய் கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, எனக்கு லலிதா சஹஸ்ரநாமம் என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டீங்க, ஆனாலும் என்னுடைய மனசுல எனக்கு திருப்தி உண்டாகுது இல்லையே அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னவருக்கு அவர் என்ன உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தா, காதி வித்தியை தான் உபதேசம் பண்ணிருக்கார் அப்படின்னு தெரியுது. அதனால லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்ற ஸ்ரீ வித்யை மந்த்ராணாம் தத்ர காதிர் யதா பரா அப்படின்னு பரா வித்யை அப்படின்னு சொன்னா காதி வித்தியை தான் பரா வித்யாவா வச்சுட்டு இருக்காரு. இப்படி ஆச்சாரியால் என்ன பண்ணாரு, முண்டகோபனிஷத்துல 2 வித்தியை எல்லாரும் அறிஞ்சாகணும், வே வித்யே வேதித்தவ்யே அப்படின்னாரு. அறிந்துத்தான் ஆக வேண்டியது 2 வித்யை அப்படின்னாரு. என்ன இந்த 2 வித்யை அப்படின்னாக்க, பராச்ச அபராச்ச அப்படின்னாரு. தத்ர அபரா, அதுல அபரான்றது என்னதான், ருக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ அதரா சிக்ஷோ கல்பம் வியாகரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷம் நிதி அப்படின்னு 4 வேதங்களும் 6 அங்கங்களும் அபராவித்யால சேர்த்துட்டார். அப்ப இதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு, கஷேத்திரம் கஷேத்திரஜனுக்கு அப்பாற்பட்டதான ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் தான் சுத்த பிரம்ம தத்துவம், அததான் அம்பாள் தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த ஸ்ரீவித்யில அதுதான் பரா தத்துவம் அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல அந்த பண்றது எப்படி ஒரு ஞானத்தினால எத்தது அக்ரேஷ்யம் அக்ராஷ்யம் அகோத்திரம் அச்சக்ஷுஸ்ரோத்திரம் இப்படிதானே சொல்லிருக்கா. இந்த அம்பாளுடைய வித்தியை என்ன பண்றது, சகுணமாக எடுத்துட்டு போய் பாவனையினால அதுக்கப்புறம் நிர்குணமான பிரம்மத்துல போய் உங்களை சேர்க்க போறது. அதுக்கப்புறமா அது சுத்த பிரம்மன் தான்றத அறியக்கூடிய வகையில இந்த காதி வித்தியானது உங்களுக்கு யூஸ் ஆக போறது அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார், காதி வித்தியை தான் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன சொல்ற தெரியறதுன்னா, ஆச்சாரியாலும் என்ன பண்ணிருக்காரு, காதி வித்தியை தான் சௌந்தரிய நகரில அங்கங்க பேசியிருக்காரு அவர். அது மாத்திரம் இல்லாம அவர் இதெல்லாம் சமயாச்சாரம். நம்மெல்லாம் சமயாச்சாரம் அப்படின்னா வைதிகத்துக்கு விருத்தம் இல்லாம இருக்கக்கூடிய உபாசனையை ஒத்துக்கொள்ளக்கூடியதான ஒரு ஆச்சாரத்துக்கு பேரு சமயாச்சாரம்னு பேரு. இந்த சில தந்திரங்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அதுல எல்லாருக்கும் அந்த தந்திரங்கள் எழுதியிருக்காரு அவர். அதுல வர்ணாசிரம பேதம் பார்க்கல, அவர் ஸ்திரீ பேதம் பார்க்கல, சூத்திர பேதங்கள்லாம் பார்க்காம எழுதினதுனால அங்க எல்லாருமே அதுக்கு அதிகாரியா இருக்கிறதுனால அங்க என்ன பண்ணிவிட்டாருன்னா, அந்த வாமாச்சாரமான பூஜையில வைதிகம் அவ்வளவு இல்லாம போயிட்டு. இப்போ ஆச்சாரியால் பார்த்தார், இது என்னடா இந்த பக்கம் வேதத்துக்கு அவ்வளவு பிராமணியத்தோட நம்ம வச்சிட்டு இருக்கோம், இங்க
சோ வைதிகமான மார்க்கம் எது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த சமயாச்சார மார்க்கம் தான் வைதிகமான மார்க்கம். அதனால ஸ்ரீவித்யா பூஜை எல்லாம் பண்ணும்பொழுது கூட கூட இந்த வேத மந்திரங்களையும் சேர்த்து பண்றதுதான் ரொம்ப வசதி. அது மாத்திரம் இல்லாம பின்னாடி பூஜையில பாத்தீங்கன்னாக்க எல்லா மந்திரங்களும் அன்னபூர்ணி மந்திரங்கள், வாக்வாதினி மந்திரங்கள் வரா மாதிரி காயத்ரி மந்திரமும் வருது. இந்த காயத்ரி மந்திரத்திலயும் ஒரு விசேஷம் இருக்கு. அது என்னன்னாக்க நம்ம சாதாரணமா வைதிகத்துல எப்படி சொல்லிருக்கோம்னா திரிபதா காயத்ரி தான் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த 24 அக்ஷரம் இல்ல நிஸ்ரித் காயத்ரின்னு சொன்னதுனால உங்களுக்கு அதுல வந்து தத்சவித்துர் வரேண்யம்னு சொன்னா நிஸ்ரித் காயத்ரி ஒன்னு லெஸ். அதே நீங்க ஹோமமா பண்ணா வரேண்யம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கு. இது வந்து திரிபதா காயத்ரி. இதுக்கு 4வது பாதம் ஒண்ணு இருக்கு. அந்த 4வது பாதமானது இந்த உபாசகர்களுக்கு தான் அது வருது. அதுவானது எங்க யூஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு பூஜையில தான் அது யூஸ் ஆகுது. பரோ ரஜசி சொல்லப்படாது இருந்தாலும் சொல்ல பரோ ரஜசி சாவதோம்னு பிருகதாரண்யக உபனிஷத்துல அந்த சீக்கிரட்டை கொண்டு வச்சிருக்காரு அவர். பிருகதாரண்யக உபனிஷத்து வேதாந்தம் வாசிக்கிறவாளுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா அறிகிற மாதிரி ஆயிடுறதோ இல்லையோ. ஆகையினால இதுதான் உத்தமமான காயத்ரி, மேலான காயத்ரி, பரம் காயத்ரி, பராவித்யா. இந்த பராவித்தியோட சேர்ந்து அபரா காயத்ரியா படிச்சுட்டே வரும்போது அந்த கர்ண சுத்தியானது இவனுக்கு ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த பரா காயத்ரியானது இவனுக்கு வந்து சேர்ந்த உடனே ஆத்ம ஞானமே ஏற்படுறது அப்படின்ற ஒரு தாற்பயம் இருக்கு. ஆகையினால இதெல்லாம் வைதிகமான ஒரு முகமா இருக்கிறதுனால இதுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதினார் இல்லையா. இல்ல போனா அவர் எழுதுறதுக்கு அவசியம் இல்லை. இது தந்திரமா வெறும் தந்திரமா இருந்தானே எழுதிருக்க மாட்டார். இது காதி வித்தியாக இருக்கு, அதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால ஆச்சாரியால் எழுதினார். இதுல ஆச்சாரியால் எழுதினாரா இல்லையா அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள்லாம் வந்தது. அப்ப என்ன தீர்மானம் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு பிரமாணம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க சங்கர விஜயத்துல மூகாம்பிகையில வந்து ஆச்சாரியால் ஸ்ரீசக்கரத்தை ஸ்தாபனம் பண்ணினார் அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகளே ஒத்துட்டு இருக்காரு அங்க. அதனால சிங்கேரியினுடைய மகாத்மியங்கள்லாம் படிச்சு பார்த்தோம்னாக்க சரசவாணிக்கு அப்புறம் ஆச்சாரியால் தான் ஸ்ரீசக்கரத்தெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி அங்க இருக்கார். சோ இதெல்லாம் வந்து அப்புறமா இன்னும் மந்தபத்தியமா அதிகாரிகளா இருக்கிறவர்களுக்கு இந்த வேதாந்த தத்துவமானது புரியலன்னாக்கா அவளுக்கும் ஒரு வழி ஏற்படணும் அப்படின்றதுக்காக இவர் இந்த ஸ்ரீவித்யா உபாசனா விஷயங்களை எல்லாம் விஸ்தாரமா சொல்லணும்னு ஆசைப்பட்டு வேதபாத ஸ்தவம், சௌந்தர்ய லகரி, அதுக்கப்புறம் லலிதா திரிசதிக்கு பாஷ்யம் போன்றவைகள்லாம் அவருடைய லேட்டர் பீரியட்ல லோக சங்கிரகார்த்தம் அவர் எழுதினார் அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் சங்கர விஜயத்திலேயே இருக்கு. வித்யாரண்ய சுவாமியே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்றதுனால அதுதான் பிரமாணம் நமக்கு. ஆகையினால இந்த புத்தகம் வந்து ஆச்சாரியால் தான் எழுதினார். அதுல சந்தேகப்படுவதற்கான சான்ஸ் இல்ல. சரி, சந்தேகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க அவர் முழுக்க முழுக்க வேதாந்த பரமா ஞான பரமா சொல்லி இருக்கிறதுனால அவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம போயிருக்கு. ஆனாலும் சில இடத்துல 14வது சாப்டர்ல கீதையில அவர் பிரம்மணோஹி பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எழுதும்போது ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா சக்தி சக்தி மதோ அபேதஹா அப்படின்ற பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். சக்தியும் சக்திமானும் வேறில்லை, அபேதம் அப்படின்னு அது சொல்ல அவர் பிரம்மத்தை பத்தி பேசிட்டே வந்தவர் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம இதை நன்னா புரியணும்னாக்க சக்தி சக்தி மதோர பேதகான்றது புரிஞ்சிட்டதுன்னா இந்த பிரம்மத்துலதான் இந்த உலகமானது பிரதிஷ்டை ஆயிருக்கும்ன்றது புரியும்னு சொல்லும் பொழுது அவர் இந்த சாக்த விஷயத்தை அந்த இடத்துல சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம இவர் கேனோபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதும் போது அங்க கதை ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் ஒரு யக்ஷன் வந்தது. அந்த யக்ஷனை போய் அக்னி யாருன்னு கேட்டாரு. அக்னியால கண்டுபிடிக்க முடியல. வாயு போய் கேட்டாரு, வாயுவால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்திரனுக்கு அகங்காரத்தை விட்டான். இது என்னடா இது, நம்ம போய் நம்ம தான் ரொம்ப பலசாலி, நம்ம தான் தேவர்கள் நினைச்சா இப்படி இருக்கேன்னு அவனுடைய அகங்காரம் போன உடனே கிட்டக்க போய் நானே போகிறேன்னும் பொழுது ஒரு வினயமானது அவனுக்கு ஏற்படுத்திட்டு, அப்ப அந்த வினயம் ஏற்பட்ட உடனே அந்த யக்ஷமானது அம்பாள் ரூபமாக அவனுக்கு காட்சி கொடுத்தார். அங்க அவ எப்படின்னாக்க ஹைமவதி உடம்பு முழுக்க தங்க ஆபரணங்கள்லாம் போட்டு ஹிரண்யவர் நாம் ஹரிநீம் அப்படின்ற ஒரு காட்சியை கொடுத்ததுனால ஆச்சாரியால் அங்க பாஷ்யம் எழுதும் பொழுது வித்யா உமாரூபினீம் பிராதுராசீத் ஸ்ரீரூபா சா பிரம்மா அப்படின்னு ஸ்ரீரூபமாக அந்த பிரம்மமானது இந்திரனுக்கு காட்சி கொடுத்தது அப்படின்னு எழுதிக்கிறதுனால ஸ்ரீரூபமாக காட்சி கொடுத்தும்
பிரம்மஞானத்துக்கு அருகதையாக ஆக்குகிறாள் அம்பாள்ன்றதுக்கு இது ஒரு பெரிய பிரமாணமா இருக்கு. ஆகையினால இந்த லலிதா திரிசதிக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதினது கரெக்ட் தான் அப்படின்றது தீர்மானம் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹயக்ரீவர் தான் இவருக்கு வந்து லலிதா சகஸ்ரநாமத்தை முழுக்க சொன்னார். இந்த ஹயக்ரீவர் கிட்ட போய் திருப்பியும் அகஸ்தியர் கேட்கிறாரு, எனக்கு சொல்லுங்க. இந்த ஹயக்ரீவர் யாருன்றத பார்க்கணும். ஹயம் அப்படின்னாக்க குதிரை அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா குதிரைக்கு அஸ்வம் தான் அர்த்தம். தேவ குதிரைகளுக்கு மட்டும் ஹயன்னு சொல்றது வழக்கம். சாதாரணமா குதிரைன்னு சொன்னா அஸ்வம், அதுக்கு தேவலோகத்து குதிரை இருந்ததுன்னாக்க அதுக்கு ஹய அப்படின்னு சொல்ற வழக்கம். கிரீவான கழுத்து, குதிரை கழுத்தை உடையவர் அப்படின்னா குதிரை முகத்தை உடையவர் அப்படின்னு. இது எப்படி வந்தது அப்படின்னாக்க ஒரு சமயத்துல கைதி பிரம்மனோ நாம க அப்படின்னாக்க பிரம்மாவனுடைய பேர் அப்படின்னா பிரம்மா, இந்த பெயரை உடைய பிரம்மாவானவர் அவர் தேன தத்ர அஞ்சிதௌ ஹரிஹி, அவர் டெய்லி பூஜை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு. இவ ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய யுகம் கணக்குல பண்ணக்கூடிய அஸ்வமேத யாகத்தை பண்ணணும்னு ஆரம்பிச்சார். அந்த அஸ்வமேத யாகத்துக்கு நிறைய தடங்கள் வந்தது, அசுரர்கள்லாம் தடங்கள்லாம் வந்தது. அப்போ பிரம்மா தேவர் கேட்டுக்கொண்டதன் பேர்ல விஷ்ணுவானவர் என்ன பண்ணார், நான் வந்து இந்த யஜ்யத்தை காப்பாத்துறேன், நான் வந்து அசுரர்களை எல்லாம் துவம்சம் பண்ணிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நீங்க கண்டினியூ பண்ணுங்க யாகத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு 500 வருஷம் 600 வருஷமா அன்ன ஆகாரம் இல்லாம நித்ரா இல்லாம அவர் பாட்டு உட்கார்ந்துட்டே இருந்தார். ஒரு சமயத்துல அவர் டயர்டா போயிட்டு அந்த வில்லையே தன்னுடைய தலைக்கு பின்னாடி மாட்டிட்டு தன்னுடைய தாடையில அந்த நான் படுற மாதிரி தூக்கிவிட்டாரு. இப்போ பிரம்மாக்கு ரொம்ப பூஜைக்க தகுந்த போய் எப்படி எழுப்புறது, பகவானை போய் நம்ம எழுப்ப முடியாது அப்படின்னு எல்லா தேவர்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம காத்துட்டு இருக்காரு. மாட்டுக்கு இருக்கு 500 வருஷம் ஆறுது, அவர் பாட்டுக்கு தூக்கிட்டே இருக்காரு. இங்க யாகம் நடக்கணும், அசுர தொந்தரவு வந்துன்னா என்ன பண்றதுன்றதுனால இவன் யோசிச்சா எழுப்பக்கூடாது. ஒரு கரையான பண்ணி அந்த கரையான போய் அந்த நான்ல விட்டானா அது கொஞ்சம் கொஞ்சமா போய் இருக்கும். அது வந்ததுன்னா இவர் கண்டுபிடிச்சிருவார், அதுல எழுந்துருவார்னு இவர் நினைச்சாரு. அதானா என்னாச்சு, இவருடைய தூக்கம் ரொம்ப பலமா இருந்ததுன்னா அந்த கரையான் போய் கரெக்டா அதை கட் பண்ண உடனே இவருடைய தலையை அது விட்டுட்டு விஷ்ணுவனுடைய தலை கீழே வந்துருது. வந்த உடனே எல்லா தேவர்களும் அலறி போயிட்டார். என்னடா இது, இப்படி நல்ல காரியத்துக்கு காயிட்டி பிரம்மனோ நாம தேன தத்ர அஞ்சிதோ ஹரிஹி தஸ்மாத் காஞ்சி இது விக்யாதா. அதனாலதான் காஞ்சி கஷேத்திரத்துலதான் இது நடந்தது. காஞ்சிபுரத்துல அம்பாள் இருக்கிற இடத்துல இது நடந்தது. உடனே எல்லாருமா சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய அம்பாளை பிரார்த்தனை பண்ணா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு. அப்ப அம்பாள் என்ன பண்ணா, அந்த இடத்துல பிராதுர்பாவமாயி ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க இந்த ஹவிஸுக்காக வச்சிருக்கீங்களோ குதிரை தலை ஒண்ணு வச்சிருக்கீங்களா, அஸ்வமேத யாகம் தானே பண்ண போறீங்க, அந்த ஹவிஸை எடுத்து இவருடைய தலையில பொருத்தினீங்கன்னாக்க இவருக்கு அது வந்துடும். அது மட்டும் இல்ல, இவர் ஹயக்ரீவன் ஒரு அசுரன் வரப்போறான், அவரை சம்ஹரிக்கணும்ன்றதுக்காக நிமித்தமா தான் இது நடந்திருக்கு. அதனால இவருக்கு அந்த குதிரை தலையை வச்சிடுங்க அப்படின்னு டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்பயே நடந்துச்சு. குதிரை தலையை அவருக்கு வச்சாச்சு. வந்த உடனே அவர் என்ன பண்ணுவாரு, வந்த பிறகு உங்களுக்கு வந்து 500 யுகம் 500 மகாயுக பர்யந்தம் அவர் அந்த காமாட்சி கஷேத்திரத்துல அந்த ஹயக்ரீவன் அவர் இருந்து கொண்டு யார் யார் வராலோ அவளை எல்லாரையும் ஸ்ரீவித்தியையும் ஞானத்தையும் உபதேசிப்பார் அப்படின்னு சொன்னதுனாலதான் காஞ்சி கஷேத்திரத்துல காமாட்சி அம்மன் கோவிலுக்கு இன்னைக்கும் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மகிமை இருந்துட்டே இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவர் என்ன பண்ணாரு, அந்த உடனே துர்வாசரை கூப்பிட்டு, பக்கத்துல இருந்த துர்வாசரை கூப்பிட்டு நீங்க வந்து இதுக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால துர்வாசரனுடைய பூஜா கல்ப விதமாக தான் இன்னி வரைக்கும் காஞ்சி கஷேத்திரத்துல பூஜை நடந்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம பண்ற இங்க ஸ்ரீவித்யா பரமா அங்க பூஜை நடக்கல, அங்க வந்து துர்வாச கல்போக்தமாகத்தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ நடந்த விஷயம் இது. அப்போல இருந்து இது வந்து எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி நடந்தது. அவர் என்ன சொல்ற, 500 மகாயுகம் இந்த காமாட்சி கஷேத்திரத்துல ஸ்ரீவித்தியையும் ஞானத்தையும் உபதேசம் பண்ணிட்டே இருப்பார் இந்த ஹயக்ரீவர் அப்படின்றதுக்காக தான் ஹயத்தினுடைய தலையை வைக்கணும்னு சொல்லிட்டு அம்பாளுடைய ஆகியினால இவர்கள்லாம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஹயக்ரீவர்கிட்ட இவர் போய் வித்யைக்காக அகஸ்தியரானவர் போய் கேட்டார். இப்படி
துர்வாசர் சொன்ன கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி பூஜை பண்ணும் பொழுதெல்லாம் ஒரு அம்மா எப்போதும் ரெகுலரா சுவாசினி பூஜைக்கு வரக்கூடிய அம்மா. அந்த அம்மா யாருன்னா லோபாமுத்ரா. அவர் அவ்வளவு பெரிய உபாசகர் அந்த அம்மா. ஆகையினால அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டா இருக்கக்கூடியவர் அகஸ்தியர். இவர் போய் ஹயகிரிவரை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்ட உடனே ஹயகிரிவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ அம்பாலே இல்ல, நீ இந்த லலிதா திரிசதியை நிச்சயமாக நீ சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவர் லோபாமுத்ரா அவனுடைய ஹஸ்பண்ட் இல்லையோ, ஆகையினால இந்த அம்மாவும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரு, இந்த தேவி மகாத்மியத்துல தாமுபைஹி மகாராஜன் சரணம் பரமேஸ்வரிம் ஆராதிதா சைவன்றுநாம் போக ஸ்வர்கா பவர்கதா அப்படின்னு இந்த நித்திய கர்மாக்கள்லாம் யாரு பண்ணிட்டு யாரு அந்த பரமேஸ்வரியை இப்படி தெரிஞ்சுண்டு இந்த ஹயகிரீவரையும் அகஸ்தியரையும் லோபாமுத்ராவையும் பிரே பண்ணிட்டு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலேயே போகத்தோட கூட சேர்ந்து அவ சொர்க்கம் வரைக்கும் போகிறது மாத்திரம் இல்லாமல் மோட்சத்துக்கும் போவார்கள் அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்துல சொன்ன வச்சனத்துக்கு மூலமாக பிரம்மாண்ட புராணத்திலையும் இருக்கு. அதனால இப்ப இந்த காதி வித்தியை தெரிஞ்சுக்கணும்னா இந்த 3 பேரையும் ஸ்மரிச்சிட்டு பண்ணணும் அப்படின்றது தெரியுது. அகஸ்தியர், ஹயகிரீவர், லோபாமுத்ரா இப்படி 3 பேரையும் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்படி இந்த விஷயங்கள்லாம் யார் சொன்னதை நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னாக்க, சிதானந்தநாதர் இந்த திரிசதிக்கு பாஷ்யத்துக்கு விஸ்தாரமா ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார், தமிழ்ல எழுதியிருக்கார். எல்லாம் 1920s எழுதின வியாக்கியானம். அதுல இந்த விஷயங்கள்லாம் போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம சிருங்கேரி ஆச்சாரியாருடைய வியாக்கியானமும் இதுக்கு ரொம்ப அழகா போட்டிருக்கார். அவர் என்ன பண்ணிருக்கார், நிறைய இந்த பரமா எழுதி இந்த விஷயங்கள்லாம் அங்கங்க சௌந்தரிய லகரியோட சேர்த்து சொல்லியிருக்கார். இப்படி இதே விஷயங்களை அவரும் சொல்லியிருக்கார். எல்லாம் அகஸ்தியர் எப்படி வந்தாரு, லோபாமுத்ரா எப்படி வந்தா அப்படின்னு. அதே மாதிரி அண்ணாவுடைய புஸ்தகம் வியாக்கியானம். இப்படி இந்த 3 புஸ்தகத்திலையும் இருக்கிற விஷயங்களும் அப்புறம் எங்க சாட்சிகள் கிட்ட நான் படிக்கும் போது அவர் சொன்னதை நான் நோட் பண்ணி வச்சது இது எல்லாத்தையும் வச்சு இப்ப சேர்த்து இந்த திரிசதின்ற புத்தகத்தினுடைய ஒவ்வொரு நாமாக்களையும் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பூர்வபாகம் முதல்ல ஆரம்பிக்கணும். இந்த பூர்வபாகத்தை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு என்ன, இந்த திரிசதிய பிரம்மம்னு சொன்னாலும்